ஆதவர்ஜுனா பேசின பேச்சை காட்டிலும் மாட்டோம் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிகமாக பேசிட்டாப்புல. என்ன ஆதவர்ஜுனா எலைட்டாக பேசினாப்புல, அனிதா ராதாகிருஷ்ணன் இறங்கி பேசினாப்புல. ஆதவுக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுப்பா. ஆதவர்ஜுனா பேசுனதை அப்படியே அமுக்கிட்டாங்க. அவர் அப்படி என்னப்பா பேசினார், அவர் பிறவி ஊமடா அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாங்கன்னு வைக்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினதை அந்த சாக்கு பையில் தூக்கி போட்டு சாத்துன்னு சாத்துவாங்கல்ல, இந்த கிக் பாக்ஸிங் பழகுவாங்கல்ல, அந்த மாதிரி அனிதா கிருஷ்ணனை போட்டு மூக்கு முகரையெல்லாம் பேத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் ரொம்ப அப்பாவி நல்லவர், அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிலாம் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. அவர் மேலேயும் தப்பெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அவர் பேசின முறை தப்பு, பேசின வார்த்தை தப்பு, பேசின விதம் தப்பு. ஆனால் அவர் பேசின விஷயம் அந்த ஏன்டா இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை போய் அடிக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டு பாருங்கள். அவர் தலைவரை தப்பாக பேசிட்டார். சரி, அப்படி தலைவர் என்ன தப்பாக பேசிட்டார்? தலைவரையே தப்பாக பேசிட்டாருன்ற அதை விட அடிக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன் வேணுமாடா? அவங்களுக்கு இப்போ யாரையாச்சும் அடிக்கணும். அதான் கூட்டத்தில் ஒரு குத்து போய் குத்திக்கிட்டு ஓடியாந்துடணும். அதுக்காகத்தான் அலைஞ்சிக்கிட்டு தெரியுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதில் என்ன இருக்குது? அது ஏன் அந்த ஆள் இப்படி பேசுனாப்புல? அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் சார், ஓப்பன் மீட்டிங்கு, ப்ரெஸ் இருக்கிறப்ப ஏன் அந்த மனுஷன் அப்படி பேசுகிறாப்புல? சென்ஸ் இருக்கும்ல, ஜென்ரலாக சென்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, அசிங்கமாக பேசிக்கங்க, கேவலமாக திட்டிக்கங்க, எவ்வளோ மட்டமாக உங்களால் உள்ளே போய் அலச முடியுமோ அலசி கேட்க தப்புலாம் கிடையாது. ஆனால் மக்களை தேவையில்லாமல் உள்ளுக்குள்ளே பூந்து அவங்கள அடிக்காதீங்க. அவங்கள அடிச்சிங்கன்னு வைங்கள, அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவங்க காலை உடச்சி விட்ருவாங்க. அதை தெரிஞ்சுங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது அது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். அதாவது நல்ல வேலைப்பா, நானும் எங்கே இப்போ சும்மா வீட்டில் உட்காந்துருவேனோ பயந்துக்கிட்டே இருந்தேன், எப்படியோ என்னைய பாஸ் மார்க் போட்டிய அப்படின்றதுக்காக ஒரு நன்றி சொல்லும் ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்துக்கு யார் வருவா? தாவேகா வருமா? அதிமுக வருமா? இல்லை காங்கிரஸ் வருமா? பூரா அவங்களாத்தான் இருக்காங்க. திமுக காரன் தான் அந்த கூட்டத்துக்கு வரப்போகிறான். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எப்பயுமே நமக்கு தனியாக இருக்கிறப்ப வர்ற அந்த இதை விட, ஃபீல்டை விட, கூட்டமாக ஒரே மாதிரியான ஒரு இதில் வேவில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உள்ளே வர்றப்போ நமக்குள்ளேருந்து என்னென்ன வரும் அப்படின்ட்டு நமக்கே தெரியாது. இஷ்டத்துக்கு எதையாச்சும் ஒன்று பேசி விட்டுருவோம். அது இந்த போதையில் பேசுகிற மாதிரி தான். என்ன வேணும்னு சொல்லு, அவனை தூக்கிடுவோமா, இவனை கடத்திடுவோமா, போட்டுருவோமா, உனக்கு எவன் பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லு, முடிச்சிடுறேன். அந்த ஒரு ஃபீல் தான் அங்கனக்குள்ளே அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இருந்திருக்கு. இப்போ அவர் பேசுனதில் 2-3 விஷயம், அவர் என்னென்ன தப்பு, அதில் நமக்கு எது நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் அப்புறமா வருவாங்க. முதல்ல அவர் பேசுறது, காங்கிரஸ் எங்ககிட்ட சண்டை போட்டு அத்தனை சீட்டை வாங்கினாங்க. வாங்கிவிட்டு அது இப்போ ஜெயிச்சது 5. அந்த ஜெயிச்ச 5ல், அதாவது 5 மட்டும் இல்லை, தோற்றதுலேயும் சரி, ஒட்டு மொத்தமாக எல்லா தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க? ஸ்டாலின் வரணும், ஸ்டாலின் தான் நல்லாட்சி பண்ணாப்புல, ஸ்டாலின் தான் சரியான ஆள் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு, அவர் கொண்டு வந்த திட்டமெல்லாம் அவர் இல்லைன்னா பாலா போயிடும், இவங்கெல்லாம் ஆப்போசிட்டில் ஐயா எடப்பாடியாராக இருக்கட்டும், இல்லை ஐயா விஜயாக இருக்கட்டும் வந்தாங்க அப்படின்னா மொத்தமாக தமிழ்நாட்டை நாசம் பண்ணிடுவாங்க, உங்களை ஒன்றத்துக்கும் வழி இல்லாதபடி ஆக்கிடுவாங்க. அது மறைமுகமாக வேறு யாரோ உங்களை ஆட்சி பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். இதெல்லாம் சொல்லி தானப்பா ஓட்டு வாங்கினாங்க. அவர் அதைத்தானே கேட்டார். அதாவது இவங்களுக்கு நாங்கள் இவங்க வேட்பாளரை நிப்பாட்டுவாங்களாம், இவங்களுக்காக இறங்கி நாங்கள் வேலை பார்ப்போமா, இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏதோ வேட்டியை மடித்து கச்சிட்டு கிளம்பிடுவாங்களா வேறு இடத்துக்கு. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கள்ளக்காதலியோடு ஓடுவாங்கல்ல, கள்ளக்காதலனோ கள்ளக்காதலியோ, அதே மாதிரி காங்கிரஸ் ஓடி போச்சுனார். உண்மைதானே? கொள்ளிக்காமல் ஓடி போனவங்களுக்கு பேர் ஓடுகாலி சார். அதான் இவ்வளோ தூரம் கூட்டம், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அதாவது அது வரைக்கும் சொல்லிட்டு போனால் உங்களை யார் பிடிச்சி வைக்க போகிறா? போக முடியாதுன்னா உங்களை என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள அறிவாலயத்துக்குள்ளே வைக்க போகிறாங்களா? இல்லை எங்கேயாச்சும் கடத்தி கொண்டு போயிட்டு கடலில் தள்ள போகிறாங்களா? என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண போகிறாங்க. சரி போய் தொலை, என்ன பண்ணுறது, இது விதி, தோத்துட்டோம், இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும், அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதை சொல்லிட்டு போய் தொலைஞ்சிருக்கலாம். சட்டமன்றத்தில் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிறத பார்க்குறப்ப, சட்டமன்றத்தில் அங்கே எதிர்த்தாப்பில் உட்காந்து திமுகவை திட்டுறப்ப கோபம் வருமா வராதா? நார்மலாக இருக்கிற ஒரு ஐயா இப்போ தாவேக்கா சைடு போவோம். தாவேக்கால இப்போ ஒரு கூட்டணி உட்காந்துருக்கு ஒரு பேச்சுக்கு விஜய். இப்போ காமராஜர் அண்ணன் இருக்கார், நம்ம மன்னார்குடி,
அவர் வந்து ஐயா விஜயை பயங்கரமாக புகழ்ந்தார். 5 நாளில் அற்புதமான ஆட்சி, எல்லாமே அதாவது அவர் வர்ற வழியெல்லாம் காலை மிதிச்சுட்டு போனார்னா அங்கே பூ முளைக்குது எல்லாம் பேசினாப்புலன்னு வைங்கள, பேசட்டும், தப்பே கிடையாது. அதே அவர் அந்த பக்கம் போயிட்டு எங்களுக்கு அப்போவே தெரியுங்க சினிமாக்காரனை நம்பியெல்லாம் எவனாச்சும் ஆட்சியை கொடுப்பானா, மக்கள் போய் குத்திட்டாங்க, அதனால இவங்க வந்துட்டாங்க, ஒரு ஆட்டம் ஆடிட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க, இவங்களால சமாளிக்க முடியாதுன்னு அப்போவே எனக்கு தெரியும் அப்படின்னு காமராஜர் அண்ணன் சொன்ன ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, ஏன் ஆப்போசிட்டில் அமமுகவில் போய் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டு அப்படி பேசுனான்னா தாவேக்கா சும்மா இருக்கும்? இல்லை, எப்படி இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணி. அதுக்கப்புறம் ஐயா ராகுல் காந்தி என்ன தப்பாக சொல்லிட்டார் அவர், அந்த சென்ட்ரல் மீடியம் அப்படியே குதித்து தாவி போயிட்டு ஸ்வீட் அல்வா அன்னைக்கே அவர் ஹிண்ட்டு கொடுத்துருக்கிறாரு, உங்கள் யாருக்கும் தெரியலை, அவ்வளவுதான். அவர் அல்வாவை நீட்டுறப்பைய நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்திருக்கணும், சூதானமாக நடந்திருக்கணும், நம்ம அதை செய்யலை. அதுக்காக அவரை போயெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அப்படி ராகுல் காந்தி போனதுக்கு இனிமேல் நீ எப்படி எம்பியை தமிழ்நாட்டில் வாங்குற பார்க்கணும். உண்மை தானே? எப்போ கடைசியாக காங்கிரஸ் தனித்து போட்டி போட்டுச்சு தமிழ்நாட்டில்? தனித்து எப்போ போட்டி போட்டுச்சு சொல்ல? போட்டி எப்போ ஜெயிச்சது வரலாறு ஞாபகம் இருக்கா? எப்போ அதை அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட 30, 35, 40 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சப்போர்ட்டில் தான், தயவில் தான். அதுக்கு வந்து பிளட் சப்ளை பண்ணுறது இங்கேருந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளவு காங்கிரஸ் இறங்கி வேலை பார்த்துச்சு தமிழ்நாட்டில் சொல்லுங்களேன். அவங்க தானே பார்த்தாங்க வேலை பார்த்து, அதை உனக்கு வேலை மட்டும் பார்க்கணும், ஆனால் நீ வந்து எதையாச்சும் வந்து திருப்பிக்கிட்டு போன அப்படின்னா உன்னை எவனும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. சொன்னால் கோலம் வந்து காங்கிரஸ் துரோகி தான் இல்லைதான். ஆமாப்பா, அதை ஒத்துக்கங்க. இந்த வேலை பார்த்தவனுக்கு வேறு என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். போனதை நான் தப்பே சொல்லலை, ஆனால் போனதுக்கான அந்த இதை நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லையா, அந்த பட்டத்தையெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும் இல்லையா. அது சொல்லிட்டு போயிருந்தால் வேற சார். சொல்லாமல் கொள்ளாமல் ஓடினவனே என்ன சார் பண்ண, துரோகின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா 4 ஸ்டேட்டு ஜெயிங்க, யார் வேணாம்னா. சவுத் இந்தியா, அது இங்கே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லாத்தையும் ஜெயிங்க. உள்ளதை தானே சார் எடுத்து சொன்னாங்க, வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் இவர் ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணதுனால தான் திமுக ஜெயிச்சதுன்ட்டாங்க ஒரே வார்த்தையாக. ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணியிருந்தால் திமுக ஜெயிக்கிறது இருக்கட்டும், முதல்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். இதெல்லாம் எனக்கு புரியும். அவங்களோட அந்த கால்குலேஷன் எதை நோக்கி பேசுகிறாங்க. அதே மாதிரி திமுகவை கும்முடி பூண்டித்தான்னா தெரியாதா? கும்முடி நீங்கள் 5 இடம் எங்கே ஜெயிச்சிய சொல்லுங்க பார்ப்போம். 5 இடம் எங்கே? அதே மாதிரி காங்கிரஸ் 3000, அதாவது நீங்கள் ஜெயித்த பல இடங்களில் 3000 வாக்குகள் வித்தியாசம்தான், அது காங்கிரஸோட ஓட்டு. அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிடுறீங்களா? அப்போ உங்களுக்கு 3000 ஓட்டு தான் இருந்திருக்கு ஊருக்குள்ளே. இல்லைப்பா, எனக்கு தெரியல. அதாவது எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசுகிறத விட்டேன். அதாவது இதெல்லாம் அடிச்சுக்கிறதெல்லாம் சகஜம்தான், வார்த்தையை விடுறதுன்றது பார்த்து விடணும். இப்போ விஜய் சார் பிரச்சாரத்தப்போ ஸ்டாலின் அங்கிள் வரல, அங்கிள் கேட்குதான்னு எல்லாரும் இறங்கி எப்படி அடித்தாங்க, அது தப்பு. அது அந்த வயசுக்கு கொடுக்குற மரியாதைன்றது வேறு, அவர் உட்கார்ந்துருக்க இடத்துக்கு கொடுக்குற மரியாதைன்றது இன்னொன்று. அந்த இடத்துக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ மறுபடியும் அதை நம்ம செய்யணும்ல சார். இப்போ போயிட்டு அவர் ஒரு முதலமைச்சர், பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் உங்களுக்கு முதலமைச்சர், நம்ம எல்லாருக்கும் முதலமைச்சர். அவரை ஒருமையில் பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, அந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. ரெண்டாவது அந்த நடிகர்லாம் கடந்து போயிடுச்சு, இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார். இனிமேல் அவரை வந்து ஆக்டர் விஜய் அப்படிலாம் எங்கேயுமே சொல்ல முடியாது. அவர் ஒரு சிஎம், அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்களை குறைச்சிக்கங்க. அப்புறம் இந்த சட்டையை கிழிச்சு விட்டுருவோம், இது திருச்செந்தூர் பக்கம்லாம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வா போட்டு பார்த்துக்கோன்றதுலாம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ இந்த குளத்தூரில் நாங்கள் உட்கார வச்சோன்றாங்கல்ல, அவர் குளத்தூரில் நிற்கிறப்ப குளத்தூரை தாண்டி வேறு எங்கேயும் நின்று பாருன்னாங்க. ஏன்னா குளத்தூரில் அவர் ஜெயிக்க முடியாதுன்றது அப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஏதோ ஒன்று குளத்தூரில் நடந்துருச்சு, அதுக்காக குளத்தூர் மக்களை போயிட்டு கேடு கட்ட மக்கள் என்ன வார்த்தை சார் இது? உங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லவங்க, உங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா கேடு கட்டவங்களா? அப்போ அது திருச்செந்தூரில் இருக்கிறவங்களாம் நல்லவங்க, தோத்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா கேடு கட்டவங்க, திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க பூரா. அவரே வந்து மக்கள் தீர்ப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு கையை விரிச்சிட்டாப்புல. என்ன பிரச்சனைன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள் சார். உங்கள் பர்சனல் பிரச்சனைலாம் ஒதுக்கி வச்சுட்டு பப்ளிக்கு என்ன பண்ணுறது, இனிமேல் என்ன பண்ணுறது, திருச்செந்தூரை திருப்பதியாக மாற்றுவோம். நீங்கள் போய் பார்த்தா அது திருச்செந்தூர் திருப்பதியாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது மாதிரி கிடக்கா அப்படின்றத போய் பார்த்தா தானே தெரியும். அங்கே இருக்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க.
ஜென்ரலாக ஒன்றும் இல்லை, நீங்கள் திருப்பதியில் வாழ்கிற மக்கள்கிட்ட கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பழகி போயிடும். வந்து போகிற மக்கள் இருக்காங்கல்ல, சாமி கும்பிட்றதுக்கு வந்து போகிற மக்களை போய் கேளுங்க. அங்கே உட்காந்துரு எப்படி இந்த இடத்துல இந்த தொகுதி எல்லாத்தையும் நல்லா செஞ்சுருக்கிறாங்களா, இந்த எம்எல்ஏ நல்லா செயல்பட்டுருக்காரா, 7 முறை எம்எல்ஏ எப்படி இருக்குது திருச்செந்தூர், 7 முறை எம்எல்ஏ, அவர் 7 முறை எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருந்துச்சுன்றுவாங்க. ஸோ அதிலெல்லாம் போயிட்டு கான்சன்ட்ரேஷனை ட்ரை பண்ணுங்க. அதை விட்டு எந்நேரமும் திட்டுறதுனால பிரயோசனமே கிடையாது. உங்களுக்கும் பிரயோசனம் இல்லை, இதுக்கும் பிரயோஜனம். இது ஆக்சுவலி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் போகும் மார்க்கு மக்கள் மத்தியில். ஏன்னா அதைத்தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க பற்றியெல்லாம் இதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதெல்லாம் உங்கள் உள்ளுக்குள்ளே என்ன காண்டு இருக்கோ உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு அடுத்த முறை என்ன எப்படி வரணும், அதை எப்படி எடுக்கணும், இழந்ததை எப்படி மீட்கணும் அப்படின்றத பார்க்கணும். உள்ளதையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடக்கூடாது. அடுத்த முறையும் ஆகணும், இருக்கிறத காட்டிலும் கூட வரணும். அதுக்கப்புறம் இந்த இப்போ அதிமுக கிடக்கிற மாதிரி எல்லா இடமும் கிடக்க வேண்டியது தான். நல்லா தெரிஞ்சுங்க, எந்த இடத்துல எப்படி சண்டை போகணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுங்க. வார்த்தைகளை விடுறப்ப கொஞ்சம் பார்த்து விடுங்க. அப்புறம் திருச்சியில் போட்டி போட சொல்லி ப்ரெஷர் போட்டுட்ருக்கீங்களே இப்போ தலைவருக்கு, ஏன் போட்டுட்ருக்கீங்க? ஏன் இருக்க முடியலையா? முதல்ல திருச்சியில் அவர் போட்டி போடுறது தப்பு. அவர் உட்கார்ந்துட்டார், எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டார். எதிர்க்கட்சி தலைவரை உதயநிதியும் உட்கார வச்சுட்டா. உள்ளே வந்ததுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக மறுபடியும் ஐயா ஸ்டாலின் வருவாரா? ஐயாவை உட்கார வச்சுட்டு இவர் உட்காந்து எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாரா? யோசிச்சு பாருங்கள். முதல்ல அது தப்பு. அதுக்கப்புறம் அந்த அவரோட பர்சனல் லைஃப், விஜய் சாரோட பர்சனல் லைஃப், அதை இழுக்கிறது இத்தோடு நிப்பாட்டிங்க. இதுக்கப்புறம் அது நீங்கள் பேசுகிறதுல வேலையே கிடையாது. அது அந்த பேச்சு முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு முடிவும் கட்டிட்டாங்க. அதை பற்றி அங்கே கூட இருக்கிறவங்களே கவலைப்படல, விஜயும் கவலைப்படல, அவங்க பொண்டாட்டியும் கவலைப்படல. உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ வைக்கிற? உங்களுக்கு என்ன அவ்வளோ வைக்கிற? அவங்க வந்த யார் வரணும் யார் வர வேணாம் முடிவு பண்ண வேண்டியது அவர். யார் வந்தால் நல்லா இருக்குமோ அவங்கள வச்சு ஃபங்க்ஷனை நடத்திக்கிட்டால் போதும். எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். சண்டை சச்சரவு வந்தால் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். உள்ளே கூப்பிட்டு வச்சு வேறு ஏதாவது தேவையில்லாத வீண்டா நினச்சி பாருங்கள். இந்த பக்கம் திரிஷா, இந்த பக்கம் அவங்க ஒய்ஃபு, அந்த இடம் எல்லோரும் அங்கே பார்ப்பாங்களே இங்கே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்களே. அவருக்கு தெரியும்ல யாரோ கூப்பிட்ற. அதனால் அதையெல்லாம் இழுக்காதீங்க தயவு செய்து. இனிமேல் எப்படி அந்த அரசியல், நீங்கள் சொன்னீங்களா அரசியல் பண்ணணும், அரசியலில் பேசு, அரசியலை பண்ணு, அதை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள்.